பார்த்தா அங்க ஒரு டைமண்ட் கல் மாதிரி இருக்கும். அந்த டைமண்ட் கல்ல பார்த்த உடனே டக்குன்னு ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல சொல்லும், இது பின்னோக்கி செல்லும் கல். இதன் மூலமா நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போலாம். பாஸ்டுக்கு போய் உங்க தப்ப சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கல்லை நீங்க எத்தனை துண்டா உடைச்சாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அத்தனை துண்டா உடைச்சி உங்களை எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேர் அதை தனித்தனியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அதை செக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட லீடரு இன்சான் அதை எடுத்துட்டு நான் பாஸ்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போவான் பாருங்க. அங்க பயங்கரமா வெளிச்சம் வரும். அதெல்லாம் என்னடா அது இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்காலாம் பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அங்க இருக்க ஒருத்தர் சொல்லுவான், இது ஒர்க் அவுட் ஆகுமா, அவர் போயிட்டாரு, இங்க எதுவுமே மாறலையே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவங்க கூட சக்கமோட்டோன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. ஐயோ இந்த சக்கமோட்டோ இல்லைங்க, இவர் வேற சக்கமோட்டோ. இவர் வந்து சயின்ஸ் டீச்சர். இவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, எண்ட் கேம்ல ஹல்க் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அதே தாங்க இவர் சொல்லிருப்பாரு. என்னதான் அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போயிருந்தாலுமே அது ஒரு புது டைம் லைன் தான் உருவாகி இருக்கும். அது இந்த டைம் லைனை மாத்தாது அப்படின்னு சொல்லுவாருங்க. அதனால அவர் அடுத்து சொல்லுவார் பாருங்க, நம்ம இந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சிஸ்டம் நம்மகிட்ட போய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மள யாராச்சும் ஒருத்தராச்சும் கரெக்டான டைம் லைன் போய் இங்க இருக்க மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல வேற ஒரு டவரை காட்டுறாங்க. அங்க இம்பாக்ட் ஆயிருங்க. அங்க யாருமே சண்டை போடல போல. அந்த இம்பாக்ட்ல அங்க இருக்க பீஸ்ட் எல்லாமே வெளியே வந்து இந்த உலகத்தையே உண்டிலன் பண்ணிரும். அப்புறம் பார்த்தா இங்க ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ள போய் சண்டை போட்டாங்க பாத்தீங்களா. அவங்கலாம் சில பேர் சண்டை போடுறாங்க, சில பேர் அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி திரும்ப பாஸ்ட் போய் அவங்க தப்பிக்கிறதுக்கான வழி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் அங்கேயே சாகுறாங்க, சில பேர் பயந்துட்டானுங்க. அவ்வளவுதான், நம்ம பொழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நம்ம திரும்ப சாக தான் போறோம் அப்படி சொல்லிட்டு அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி உள்ள போகாம வேற வழி இல்லை, நம்ம சாக தான் போறோம், செத்து போவோம் அப்படி சொல்லிட்டு அங்க முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பீஸ்ட் அப்படி சொல்லிட்டு அந்த டியூன் படத்துல வர பூரான் மாதிரி இருக்குங்க. அது அப்படியே அங்க இருக்கிறவங்க சாப்பிட வர, அப்ப டக்குன்னு ஒருத்தர் 2 சோட கையில வச்சுட்டு அங்க இருக்க பூரான சும்மா சரசரன்னு வெட்டி வீசிட்டு அப்படி வந்து நிப்பாரு பாருங்க. அவன் சாக்காயிட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் சிரிச்சுட்டு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே வா அப்படி சொல்லிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா சும்மா நிறைய பேர் வெப்பனை வச்சுக்கிட்டு அப்படி ஹண்டர்ஸ் மாதிரி கெத்தா நிக்க, அவங்கிட்ட அந்த ஸ்டோனை கொடுத்து நீங்க இருந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லிவான். அங்க பார்த்தா அந்த ஹண்டர்ஸ் டீம் நம்ம ஹீரோவோட ஹண்டர்ஸ் டீம் தாங்க. அங்க நம்ம ஹீரோ முன்னாடி கெத்தா நின்னுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கூட இருந்தவன் மூஞ்சு முகலாம் ரத்தமா வந்து அங்க செத்து கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வெப்பன் எல்லாம் கீழே ரத்த கரையோட இருக்கும். நம்ம ஹீரோவோ என்ன நடக்குதுங்க, எப்படி தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வந்து ஒரு கல்லை தாங்கி பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஆள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அங்க இருக்க மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையுமே பறந்து போய் அட்டாக் பண்ணி தலையெல்லாம் துண்டாக்கி வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த மாதிரி வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோட ஆளுங்களுக்கு அடிபட்டு இருக்கும்ல, அவங்க எல்லாம் ஹீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோழ லெவலிங்ல வர மாதிரியே அவனுக்கு ஹீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பப்ஜில வர மாதிரியே கீழே எல்லாம் வெப்பன் இருக்கும். அந்த வெப்பனை காட்ட அந்த வெப்பன் இந்த ஸ்கிரீன் பார்க்க பாருங்க. இது வந்து உண்மையான ஒரு டிராகன் ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு